வேல் 11 கிரிக்கெட் டீம் சென்னை தாம்பரம். தம்பி சாம், உனக்கு உங்கள் டீம் கேப்டன் வேல் அவர் மோட்டிவ் கொடுக்க சொல்லிக்கிறார். என்ன மோட்டிவ்? பேட்டிங் தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு வராத விஷயம். டீமு ரொம்ப வருத்தப்படுதாமா உன்னை கண்டு. என்ன காரணம்னா, எந்த பாலுமே பேட்டில் பட மாட்டேங்குது, இறங்கினாலும் அவுட் ஆக மாட்டேங்கிற. நிறைய மேட்ச் தோக்கிற காரணம் நீ தானாமா. இப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது, எல்லா பாலையும் சுத்தோன்னு எதிர்பார்க்காத, அது படாது. எல்லா பாலையும் சுத்த தேவையில்லை. எல்லா பாலையும் தயவுசெய்து சுத்தாத. புல்டாஸ் வந்தாலும் சுத்தாத, அழகா வந்தாலும் சுத்தாத, இங்கே போனாலும் சுத்தாத, இங்கே வந்தாலும் சுத்தாத. சரியா? அடிக்கிறதுக்கு எண்ணம் இருக்கும் இல்லையா? அடிபடாது. அப்போ அடிபடாத போது என்ன பண்ணுவேன்? டீமில் இருக்கிற ஆட்கள் விட்ட பேச்சிலே அடி வாங்குவேன். அது முடிஞ்ச அளவுக்கு அது செய்யாத. ஒன்றும் பண்ண வேண்டாம், அடிக்கிறக்கே முற்படாத. இந்த வாரம் நீ 20 ரன் அடிக்கிற. பால் வர்றத கம்முன்னு சுத்தாம, பேட் சுத்தாம கம்முன்னு வச்சுட்டு வர்ற பாலை எங்கே கேப் கிடைக்குதோ முதலாவது மனசில் நாம இனிமேல் அடிச்சாடக்கூடாதுன்னு எண்ணம் வரணும். சரியா? நான் சொல்கிறேன், அடிச்சாடாதக்கு எண்ணம் வரக்கூடாது. உனக்கு மெதுவாடுறதுக்கு எண்ணத்தை வச்சுக்கோ. நான் சொல்கிறேன் பாரு, வர பாலை இங்கே வர்றதை இப்படி சும்மா இப்படி வெயி. முடிஞ்ச அளவுக்கு முதல் ஸ்டோக் போட்டு பழகிக்கோ. அடிக்கிறத தூக்கி அக்கட்ட போடும். நீ அடிச்சுட்டே இருக்க உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பேசிட்டு இருப்பாங்க. ஒன்று, நீ வேலைக்கு போகிற, அங்கே ஒரு டென்ஷன் இருக்குது. சரி, ஜாலியாக ஒரு நாள் தானே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எல்லாரும் பார்த்துக்குவாங்களா? நம்ம தான் பெரிய பிளேயரான்னு நினைக்கக்கூடாது. நீ எல்லாரும் மாதிரி நீயும் ஒரு பிளேயரு. எல்லாரும் முக்கியம்னா நீயும் முக்கியம்தான். எல்லாரும் 10 ரன் அடித்தா நீயும் 10 ரன் அடிக்கணும். எல்லாரும் 30 ரன் அடித்தா நீயும் 30 ரன் அடிக்கணும். அதுக்குண்டான தைரியத்தையும் மன உறுதியும் வளர்த்திக்கணும். நான் இல்லைன்னா அவனுக்கு விளையாண்டு வின் பண்ணிக்கணும்னு நினைக்காத. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிளேயரும் முக்கியம், நீயும் முக்கியம்தான். வர்ற பால் எப்படி வந்தாலும் ஸ்டோக் போடுற பழகிக்கும். அடிக்கிறதுக்கு பழகாத. இனிமேல் ஸ்டோக் போடு. 30 பால் பிடிச்சாலுமே ஸ்டோக் போடு. ஸ்டோக் போட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரன் ஆச்சு எடுக்கலாம். சரியா? ஏன்னா உன்னால் மேட்ச் தோக்குதுன்னு கவலைப்படுறாங்க உங்கள் டீம் கேப்டனு, டீம் பண்ணிட்டு எல்லாருமே. அதனால வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் அவுட் ஆக மாட்டேங்கிறியாமா அப்படின்னாங்க. அவுட் ஆகாம இருக்கிறது நல்லது. இனிமேல் ஸ்டோக் போட்டு வர பால ஸ்டோக் போட்டு சிங்கிள் எடுக்கிறப்பாரு. அழகா பாரு பாலையுமே ஸ்டோக் போடு, கேப்பில் போட்டு இந்த வாரம் நீ 20 ரன் அடிக்கிற. சரியா தம்பி? சாம் தம்பி, ஓகே? இந்த தடவை எடுக்கிற நீ யாரும் திட்ட வேண்டாம் நம்மளை. ஓகேவா?